ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே கம்ப்யூட்டர் அண்டு சிசிடிவி கேமரா. இப்போ நம்ம பார்க்க போகிற கேமரா என்னன்னா, இக்விஷனில் 4G சிம்பஸ் மாடல் கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேமராவோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த கேமரா வந்து இந்த ப்ளூ லைட் எரியும், இது வந்து டிசேபிள் பண்ண முடியாதுன்னு சொல்லி இக்விஷன்லையுமே அந்த ஆப்ஷனில் மற்ற டெக்னீஷியனுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எப்படி இதை டிசேபிள் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். டிசேபிள் பண்ண வீடியோ இதிலே அட்டாச் பண்ணுற பாருங்க. இதை ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறது என்னன்னா, இக்விஷன் ஆப்பில் தான் போய்க்கணும். நான் வந்து சிம் போடாமல் லேண்ட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணி நீங்கள் லேண்ட் போர்ட்லையும் கனெக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ அதோட வந்து QR கோட் ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ அதோட QR கோட் ஸ்கேன் பண்ணி அந்த டிவைஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் டிவைஸ் நேம் நீங்கள் கொடுத்துங்க. அப்புறம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸ்கிப் எல்லாமே கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துங்க. இதில் இருக்க ஃபியூச்சர் என்ன, நீங்கள் பிடி செட் காலிப்ரேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரீசெட்டில் நிறைய ப்ரீசெட் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான ப்ரீசெட் நீங்கள் வச்சுக்கலாம். அதில் பாருங்கள், இப்போ இந்த ப்ளூ லைட்டு எரியுது. இந்த ப்ளூ லைட்டை எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இக்கனைக்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிவைஸை டெலிட் பண்ணிடுங்க. 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போங்க. டிலீட் டிவைஸ். ஓகே, இப்போ வந்து EZVZ அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஆட் டிவைஸ் கொடுங்க. இப்போ ஸ்கேனர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்கள். இப்போ ஆட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை அதே பாஸ்வேர்டு வேணால் நீங்கள் மாடிஃபை பண்ணாமல் பண்ணிக்கலாம். அதோட நேம் என்ன வேணுமோ சும்மா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ப்ளே பண்ணிவிட்டு ரைட் சைடு செட்டிங்ஸ் இருக்கும் பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். அதில் இண்டிகேட்டர் ஆன் ஆர் ஆஃப் அப்படின்னு காட்டுது பாருங்கள். அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. டிசேபிள் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ கலர் இண்டிகேட் வந்து ஆஃப் ஆகிடும். பாருங்கள், இந்த நான் காட்டுற வியூ பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா நைட் டைம் ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, பகல் டைமும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு நிறைய கஸ்டமர் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது இக்வேஷன்லேயே அவங்க கொடுத்துருக்கலாம், பட் இது அதில் இல்லாதனால கொஞ்சம் நிறைய டெக்னீஷியனுக்கு தெரியல. இப்போ திருப்பி பழையபடி அதேமாதிரி டெலிட் பண்ணிடுங்க டிவைஸ். இதுலேருந்து டெலிட் டிவைஸ் கொடுத்துட்டு இக்கனைக்ட் ஆப் ஓப்பன் பண்ணி அதேமாதிரி ஆட் டிவைஸ் கொடுங்க. QR கோட் ஸ்கேன் பண்ணி இப்போ இதோட கிளாரிட்டி வந்து 3 MB கிளாரிட்டி தான். கிளாரிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. பிடி செட்டு அதை நம்ம ஸ்பீடு வேணால் ஸ்பீட் நம்ம வச்சுக்கலாம். அதில் ப்ரீசெட் பாருங்கள், நீங்கள் எத்தனை ப்ரீசெட் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் பாருங்கள் ஒரு 2-3 ப்ரீசெட் வச்சேன். அந்த மாதிரி நீங்கள் வேணால் உங்களுக்கு தேவையான ப்ரீசெட் வச்சுக்கலாம். இந்த ஃபியூச்சர்லாம் இதில் சூப்பராக இருக்குது. இதில் வர பிரச்சனையை வந்து இதில் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் பாருங்கள். இன்னும் இதில் இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதை வந்து இக்விஷன் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா இக்விஷன் சப்போர்ட்லேருந்து இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் ஏதாவது இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரீசெட் வைக்கிறது நீங்கள் எந்த இடத்துல கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல 3 டாட் பட்டன் கொடுத்து செட்டஸ் ப்ரீசெட்னு கொடுத்துக்கலாம். பிடிஎஸ் காலிப்ரேஷன் கொடுத்துட்டிங்கன்னா எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல ப்ரீசெட் காலிப்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், மொத்தம் 200க்கு மேலே நீங்கள் ப்ரீசெட் செட் பண்ணிக்கலாம். இந்த லைட் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்ளிமெண்ட் லைட்டு நீங்கள் கலர் வியூ வேணுமா, இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் வேணுமா, இல்லை ஸ்மார்ட் லைட் ஆளுங்க நடமாட்டம் வந்த மட்டும் லைட் எரியிற மாதிரி வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். ஒயிட் லைட்டோடது 100% வேணுமோ, இல்லை எத்தனை பர்சன்டேஜ் வேணுமோ நீங்கள் அதோட பிரைட்னஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். IR மோடோ அதே மாதிரி நீங்கள் தேவையான பிரைட்னஸ் கொடுத்துக்கலாம். நைட் டைமில் கலர் வியூவாக இருந்தால் இப்படி தான் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தாலும் இப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஸ்மார்ட் IR மோடு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட வியூ எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ IR மோடில் இருந்தால் இந்த அளவுக்கு தான் கிளாரிட்டி இருக்கும். கிளாரிட்டி வைஸ் பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்பீக்கர் மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஸ்பீக்கர் வந்து சைரன் சவுண்டு மாதிரி லைட்டாக அடிக்கும். ஸ்பீக்கரும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சவுண்டு ஓகே, லைட்டாக கேட்குது, அவ்வளோதான். இதில் ஒன்றும் இல்லை. 2 way tag அந்த மாதிரி பேசிக்கலாம். அதில் ஸ்மார்ட் லைட்டுன்றது ஆளுங்க வந்தால் மட்டும் லைட் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அதை பாருங்கள், எவ்வளோ வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். 0, 1, 5 0 to 5 வரைக்கும் நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். கிளாரிட்டி பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு பார்த்துங்க. அது ஃபுல் கலர் வியூ தான் வச்சுருக்கேன். நைட் டைமில் லைட் மட்டும் ஆன் பண்ணி காட்டியிருக்கேன் அதோட வியூ. நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா இன்டெலிஜென்ட் டிடெக்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மோஷன் டிடெக்ட், அதாவது மோஷன் டிடெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி எல்லாம் இருக்குது. ஓகே, மோஷன் டிடெக்ட் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இருக்குது. அதை எனேபிள் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு மட்டும் தான் ஆளுங்க மட்டும் வருவாங்கன்னா அதை ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல்லாக வேணும்னா ஃபுல்லாக நம்ம வச்சுக்கலாம். வேண்ட இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி டிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அப்புறம் ஹியூமன் வெஹிக்கிள் ரெண்டுமே வான்னு கேட்குது. நம்ம ஹியூமன் மட்டும் கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அதோட சென்சிட்டிவிட்டி ஹைன்னு வச்சிங்கன்னா அதிலே காட்டுது பாருங்கள். ஹை, லோ, மீடியம் இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சென்சிட்டிவிட்டி அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆடியோ வார்னிங் லிங்கேஜ். ஆளுங்க நடமாட்டம் வந்தால் அந்த கேமராலேருந்து அந்த கேமரா ஸ்பீக்கர்லேருந்து சவுண்டு வர மாதிரி நம்ம வேணுன்ற அதே மாதிரி ஆடியோ நம்ம அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் சவுண்டை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் நார்மல் 4G கேமரா வாங்கியிருந்தீங்கன்னா கூட சவுண்ட் அதிகமாக வரும். இதில் அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. இத்தனை கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் அந்தளவுக்கு பிடிக்கல. இக்விஷனில் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஐட்டம் 1-2 ஐட்டம் நல்லா இல்லை. அதனால தான் இது மற்ற கேமராவோட ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். நீங்கள் இதில் போய்ட்டு கஸ்டம் ஆடியோ வேணுன்றதை செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம ஸ்டோரேஜில் இருக்க ஆடியோ வச்சுக்கலாம், இல்லை நம்மளே கூட ஆடியோ பேசி வச்சுக்கலாம். அதுலேயே ட்ரிகர் அலாரம், சைரன் அலாரம் எல்லாமே இருக்குது. நம்ம வேணுற ஆடியோ வச்சுக்கலாம். இந்த சப்ளிமெண்ட் லைட் ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்து வந்து பிடி செட்டில் போனீங்கன்னா இது செட் பேட்ரோல் அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் வந்து இந்த டைமுக்கு வந்து என் கேமரா இந்த இடத்துல இருக்கணும், அதே மாதிரி இந்த டைமுக்குள்ளார இந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதோட பேட்ரோல் டைம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ண பேட்ரோல் டைமில் வந்து ஒரு இடத்துல நிற்கும். இல்லை செகண்ட் டைம் நீங்கள் எனக்கு வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு
கழிச்சு ரைட் சைடில் கேமரா வந்து வியூ ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்டல் ஆயிரும். இப்போ நம்ம ப்ரீசெட்னா நாம தான் மேனுவலாக போய் கிளிக் பண்ணணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல போய் கிளிக் ஆகிக்கும். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் 5 பேட்டல் வரைக்கும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். வேணுன்ற பேட்டல் போட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன டைம் கொடுத்தீங்கன்னா அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி இந்த டைம் டு இந்த டைம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேட்டல் டைம் மாற்றிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த மாதிரி மாறிக்கும். நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்னென்னா புஷ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆளுங்க நடமாட்டம் இருந்தால் புஷ் நோட்டிஃபிகேஷன் வேணும்னு வேணால் வச்சுக்கலாம், வேணாம்னு வச்சுக்கலாம். டைம் ஷெடியூல் எனக்கு இந்த டைம்லேருந்து இந்த டைம் மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் ஷெடியூல் வந்து வச்சுக்கலாம். இதில் அதே மாதிரி நான் லேண்ட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட இந்த கேமரா எதில் ஸ்டோர் ஆகுதுன்னு காட்டுது பாருங்கள். என்னோட இந்த மாடல் NVRல ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இதை வந்து NVRல ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் DVRல ஆட் பண்ணிக்கலாம், இல்லை SD கார்டில் ஸ்டோர் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். 4G சிம் பேஸ்ட் மாடல் கேமராவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கட்டடம் கட்டிட்டு 4G மாடல் யூஸ் பண்ணுறீங்க, இதை திருப்பி நம்ம இந்த மாதிரி DVR NVRல யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். அதோட நெட்வொர்க் செட்டிங்ஸில் போனீங்கன்னா நீங்கள் வயர்டில் இருக்கும். டைம் ஜோனு +530 நம்ம பேசிக்காக வைக்கிறது தான். அப்புறம் டிவைஸ் வெர்ஷன் இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். டிவைஸ் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்டேட் பண்ணனால தான் 1-2 செட்டிங்ஸும் ஒர்க் ஆச்சு, இல்லை அதுவும் ஒர்க் ஆகாமல் போயிருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் கிளாரிட்டி வச்சு பார்த்துக்கலாம். அல்ட்ரா HD வேணுனாலும் அல்ட்ரா HD வச்சுக்கலாம், SD வேணாலும் SD வச்சுக்கலாம், இல்லை ஹை டெஃபினேஷன்னா ஹை டெஃபினேஷன் வச்சுக்கலாம். இது எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் 4G சிம் பேஸ் மாடல் கேமரா போடுறீங்க, 4G சிம் தான் போடுறீங்கன்னா உங்களுக்கு டேட்டா 1.5 GB தான் இருக்கும் ஒரு நாளைக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் SDயில் வச்சு பார்க்குறது தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த கேமரா வந்து ஹியூமன் ட்ராக் ஆகுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஹியூமன் ட்ராக் ஆகும். அது எப்படின்றது சொல்கிறேன். ரொட்டேட்டிங் ஸ்பீடு வேணால் நீங்கள் ஸ்லோ ஃபாஸ்ட் எவ்வளோன்னு வச்சுக்கலாம். ஆட்டோ ட்ராக்னு இருக்கு பாருங்கள். இதில் மோர் செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஆட்டோ ட்ராக் இருக்கும். அந்த ஆட்டோ ட்ராக்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் எனேபிள் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஆட்டோ ட்ராக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த செட்டிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது சும்மா உங்களுக்கு இதுக்கப்புறம் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். என் ஃபோனில் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் ஹியூமன் சொல்லி ஒரு இமேஜ் வெக்டர் இமேஜ் தான். அந்த வெக்டர் இமேஜ் வச்சோன்னா அதை ட்ராக் பண்ணுது, என்னை ட்ராக் பண்ண மாட்டேங்குது பாருங்கள். இப்போ இந்த இமேஜ் இருக்குது, இந்த இமேஜ் அந்த கேமராவில் காட்டினா இந்த இமேஜை ட்ராக் பண்ணுது. பட் நம்ம ஹியூமன் போனால் நம்மளை ட்ராக் பண்ண மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. ஆனால் சின்ன சின்ன கேமராவில் கூட அந்த மாதிரி ட்ராக் ஆகுது. ஏன் இதில் ஆக மாட்டேங்குது தெரியல. பாருங்கள், இப்போ பாருங்கள் தெரியுதுங்க இதில் ட்ராக் ஆகுது. பாருங்கள், கேமராக்கு நேராக அந்த இமேஜ் வச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கேமராக்கு நேராக இந்த இமேஜ் வச்சிருக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் போகிறத கூட ட்ராக் பண்ணுது. இது வந்து ஹியூமன் சொல்லி எடுத்துக்குது. அப்போ நம்ம போனால் தான் நம்மளை ட்ராக் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரைட் சைடு கொண்டு போனால் ரைட் சைடு ட்ராக் பண்ணுது, மேலே கொண்டு போனால் மேலே ட்ராக் பண்ணுது, லெஃப்ட் கொண்டு போனால் லெஃப்ட், ரைட்டு கொண்டு போனால் ரைட், அந்த மாதிரி ட்ராக் ஆகிட்டு இருக்குது. ஏன் ட்ராக்கிங்கோட ஃபியூச்சர் மட்டும் இவங்க இன்னும் அப்கிரேட் பண்ணலன்னு எனக்கு தெரியல. பண்ணால் நல்லாயிருக்கும். மற்ற பிராண்டு கம்பேர் பண்ணும்போது இது வந்து ட்ராக்கிங் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு தான் கண்டிப்பாக. இக்விஷனில் இது வந்து நீங்கள் PT செட் கேமராவும் யூஸ் பண்ணலாமே தவிர மற்றபடி இதில் வேறு எந்த ஃபியூச்சருமே இல்லை. DVR NVR ஆட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. மற்றபடி 4Gக்கு செட் ஆகாது. 4G யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் எனக்கு ஆட்டோ ட்ராக் ஆகும், அதேமாதிரி சவுண்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த பாருங்கள், CP+ கேமரா இருக்குது பாருங்கள், இது கூட ட்ராக் பண்ணுது பாருங்கள். எப்படி ட்ராக் பண்ணுது, நம்ம போகிறோம் நம்மளை அவ்வளோ அழகாக ட்ராக் பண்ணுது. ஏன் இக்விஷனில் இந்த ஃபியூச்சர் இந்த அளவுக்கு தரல அப்படின்னு தெரியல. அதே இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா, லாங் வியூவில் வச்சா மட்டும் ஆட்டோ ட்ராக் ஆகிற மாதிரி ஓகே கேடுது. இப்போ லாங் வியூவில் வச்சா இல்லை, பக்கத்தில் வியூ ஆனாலுமே ஆட்டோ ட்ராக் ஆகணும். அதுதான் பெஸ்ட்டு. அதேமாதிரி இந்த இக்விஷன் பிராண்ட் நீங்கள் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு CCTV ரிலேட்டடாக ஏதாவது வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.